திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே புதிதாக கட்டப்பட்ட அரசு பள்ளியின் மேற்கூரை பூச்சி பெயர்ந்து விழுந்து மாணவர்கள் 4 பேர் காயமடைந்த நிலையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களோடு செய்தியாளர் மாதவன் இணைந்திருக்கிறார். மாதவன், என்ன குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க, என்ன கோரிக்கைகளை முன்வச்சு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க? திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தாலுகாவில் சேகல் என்ற கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில இன்று மதிய நேரத்தில் 33 ஓராண்டு எட்டப்பட்டு ஓராண்டு நிலையில பள்ளியோடைய மண்டபம் 5ஆம் வகுப்பு இயங்கக்கூடிய கட்டத்துல மேற்கூரை காரை பேருந்து விழுந்து அவர்கள் 3 திருவாரூர் மருத்துவமனை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில மதிய நேரத்துல இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அங்கு உள்ள பெற்றோர்களும் அங்கு ஊர் பொதுமக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த நிலையில அது காவல்துறை அவர்களை கைது செய்தது. மேலும் தற்பொழுது கைது செய்தவர்களை விடுவிக்க வலியுறுத்தியும், மேலும் இந்த ஒப்பந்ததாரர் வேணா கட்டி 1 வருஷம் கூட ஆகுது, அதுக்குள்ளேயும் இந்த மேற்கூரை காரை பேருந்து வந்திருக்கு. அதனால அந்த ஒப்பந்ததாரர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும். அதே போல எங்க பேரண்ட்ஸ் எங்க ஊர் மக்களையும் கைது செய்த உடனடியாக விடுவிக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி மாணவர்கள் படிக்கிறாங்க. அந்த மாணவர்களும் அந்த பகுதியில் உறவினர்களும் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதன் பிறகு காவல்துறையோடு அவர்களோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. தேசிய கடற்கரை சாலையில பாதிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளி கட்டடம் தரமற்ற முறையில் கட்டப்பட்டிருப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் கோரிக்கைகளை முன்வச்சிருக்கிறாங்க. தகவல்களுக்கு நன்றி மாதவன்.